இயேசு 12 அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்ப தொடங்குகின்றார். அனுப்பப்பட்டவர்கள் இந்த 12 பேர் அனுப்பப்பட்டார்கள். எனவேதான் அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அப்பஸ்தெல்லோ என்கின்ற கிரேக்க வார்த்தைக்கு அனுப்பப்படுதல் என்கின்ற ஒரு அர்த்தத்தை நமக்கு தருகின்றது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 12 தம்மிடம் வரவழைக்கின்றார். வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கின்றார். எதற்காக அனுப்புகின்றார்? அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்து அனுப்புகின்றார். இப்படி எல்லா விதமான அதிகாரத்தை இந்த அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்து, இன்னும் அதிகாரம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த நற்செய்தியினுடைய இறுதியிலே நாம் பார்க்கின்றோம், எந்த நோக்கத்திற்காக அவர்கள், எப்படிப்பட்ட அதிகாரத்தோடு அவர்கள் அனுப்பப்படுகின்றார்கள், எந்த நோக்கம், மக்கள் மனமாற வேண்டும் என்று பறைசாற்றுகின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அவர்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொன்றையும் இத்தனை ஆண்டுகள் ஆண்டவரோடு இருந்து உண்டு உறவாடி உறங்கிய அந்த அப்போஸ்தலர்கள் இப்பொழுது அனுப்பப்படுகின்றார்கள். இதற்காக ஆண்டவரிடமிருந்து அவர்கள் என்ன கற்றுக்கொண்டார்கள்? ஆண்டவர் அவரை பற்றிய செய்தியை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்பதற்கேற்ப அவர்கள் அனுப்பப்படுகின்றார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். பேய்களை ஓட்டுவதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கின்றார். பேய்களை ஓட்ட, ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே மற்ற அங்கே இருக்கக்கூடிய இஸ்ராயல் அல்லாதோர் அவர்களுடைய கூற்றின்படி, அவர்களுடைய எண்ணத்தின்படி இந்த மனிதருக்கு அப்பாற்பட்ட சக்திகள் எல்லாம் அவர்கள் மிகப்பெரிய தெய்வங்களாக வழிபடுகின்றார்கள், இயற்கையை வழிபட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவருக்கு தீய ஆவிகளையும் ஓட்டுவதற்கான அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்பதும் இங்கு நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த ஒரு அதிகாரத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு பேய்களை ஓட்டுகின்றார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்துகின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்வில் பார்க்கின்றோம், அவர் யாரையெல்லாம் தொட்டாரோ, யாரெல்லாம் அவரை தொட்டார்களோ குணம் பெற்றார்கள். அதைவிட மேலான ஒன்று, அவருடைய சீடர்கள், குறிப்பாக பேதுரு மற்றும் இந்த சீடர்களுடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய நிழல் பட்டு மக்கள் குணம் பெறுகின்றார்கள். அந்த அளவிற்கான அதிகாரத்தை ஆண்டவர் தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கின்றார். இப்படி இந்த அனுப்பப்பட்டவர்கள், கடவுளால் அனுப்பப்பட்ட இந்த அப்போஸ்தலர்களுடைய வழிமரபாக வரக்கூடிய இந்த நாம் திருச்சபையினுடைய ஏடுகளிலே நாம் பார்க்கின்றோம், இந்த 12 அப்போஸ்தலருடைய தலைவராக இருக்கக்கூடியவர் பேதுரு, அவருடைய வழிமரபாக வரக்கூடியவர் திருத்தந்தை, அப்போஸ்தலருடைய வழிமரபாக வரக்கூடியவர்கள் ஆயர்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படி திருச்சபை ஏறக்குறைய அந்த காலகட்டத்திலிருந்தே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அருள் பொழிவு செய்து அனுப்புகின்றார். அந்த அனுப்பப்பட்டவர்களுடைய பட்டியலாக இன்றளவும் நீண்டு கொண்டிருக்கின்றது. அப்பொழுது திருத்தந்தையினுடைய பிரதிநிதியாக, திருத்தந்தையுடைய பதிலாக இன்றளவும் திருத்தந்தை விளங்குகின்றார், பேதுருடைய பிரதிநிதியாக. அதே போல மற்ற அப்போஸ்தலருடைய பிரதிநிதியாக பதிலாக இன்றளவும் திருச்சபையிலே ஆயர்கள் விளங்குகின்றார்கள். இப்படி ஆண்டவர் அப்பொழுது அனுப்பிய அந்த அனுப்பப்பட்ட இவர்கள் எங்கெல்லாம் சென்று பறைசாற்றினார்களோ, எங்கெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவித்தார்களோ, வல்ல செயல்கள் எல்லாம் செய்தார்களோ, அங்கெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை மக்கள் உணர்கின்றார்கள். இப்படி ஆண்டவருடைய பணிக்காக அழைக்கப்பட்ட இவர்களை நாம் எவ்வாறு, எந்த நிலையிலே நாம் அவர்களை பார்க்கின்றோம், அவர்களுக்கு எந்த அளவிலே நாம் மதிப்பு கொடுக்கணும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இன்றைய நற்செய்தியினுடைய மையப்பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது, நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை வீட்டிலேயே தங்கியிருங்கள், உங்களை
எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுக்கு செவிசாய்க்கலாமல் போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். ஆண்டவரே, அன்பார்ந்தவர்களே, இப்படி ஆண்டவரால் அனுப்பப்பட்ட இந்த அப்போஸ்தலருடைய பதிலாட்களாக வரக்கூடிய ஆயர்கள், அவருக்கு இணையாக அவரோடு இருந்து பணி செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய குருக்கள், துறவிகளை நாம் எந்த அளவுக்கு நாம் ஏற்றுக்கொள்கின்றோம்? அவர்கள் எங்கெல்லாம் செல்கின்றார்களோ அவர்களுக்கான அந்த ஆண்டவரை அவரால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர்ந்து அவர்களுக்குரிய நிலையிலே அந்த ஒரு சரியான மரியாதை அல்லது அவர்களுக்குரியவற்றை நாம் சரியான நிலையிலே நாம் பார்க்கின்றோமா என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைய நற்செய்தி மிக ஆழமாக மிக அற்புதமான ஒன்றாக அமைவதை நாம் பார்க்கின்றோம். இந்த அனுப்பப்பட்டவர்கள் பல நிலைகளிலே ஆண்டவர் செய்த பணியை இவர்களும் தொடர்ந்து செய்தார்கள். எனவே நாம் ஒவ்வொருவரும் அதே போல குறிப்பாக இந்த பணியிலே குருக்களாக துறவியராக நாம் அழைக்கப்படாவிட்டாலும் நமக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கின்றது. நற்செய்தி பணி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த பொறுப்பு, அதை ஏற்றுக்கொண்டு உணர்ந்து அந்த நற்செய்தியினுடைய தூதுவர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழவும். நற்செய்தி பறைசாற்றக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்குரிய மதிப்பு மரியாதை நாம் கொடுக்கக்கூடியவர்களாகவும் பண்புள்ளவர்களாக நாம் வாழ விளங்க வேண்டி தொடர்ந்து திருப்பலியிலே நாம் கொண்டாடுவோம்.